அனைவருக்கும் வணக்கம். வழக்கறிஞர் சங்கிலி, நிறுவன தலைவர், தமிழ் தேசிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. இன்று கடந்த 2 நாட்களாக தமிழக அரசாங்கம் இன்று ஆளக்கூடிய திமுகவினுடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த 7/7/2025 ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள். அது என்னவென்றால், கள்ளர் விடுதிகளை மாற்ற வேண்டும், சமூக நீதி விடுதி என்று சொல்லி ஒரு அரசாணை வந்திருக்கின்றது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் முக்குலத்தோர் சமுதாயத்தின் சார்பிலே மிகப்பெரிய ஒரு கேள்வி வைக்கின்றோம். சமூக நீதி என்றால் என்ன? சமூக நீதி விடுதி என்று சொல்கிறீர்களே, சமூக நீதி என்றால் என்ன? ஒட்டுமொத்தமாக இன்று இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து இந்த நாடு விடுதலை விட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்டுக்காண்டி உயிர் தியாகம் செய்த பிரமலை கள்ளர் சமுதாயம், குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால் முக்குலத்தோர் சமுதாயத்தை இந்த திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகின்றதோ திட்டமிட்டு இந்த முக்குலத்தோர் சமுதாயத்தை அழிக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதன் வரிசையில் தான் இன்று இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வரும் கடந்த 2 நாளைக்கு முன்பாக இப்படி ஒரு அறிக்கை விட்டு GON 2/10/2025 ஒரு ஜிஓவை வெளியிட்டிருக்கிறார்கள். கள்ளர் விடுதிகள் தமிழ்நாட்டிலே தேனி, திண்டுக்கல், மதுரையில மொத்தம் 54 கள்ளர் பள்ளி விடுதிகள் இருக்கு. இந்த கள்ளர் விடுதிகளை சமூக நீதி விடுதிகள் என்று சொன்னால் உங்களுடைய நோக்கம் என்ன? இந்த மக்களை அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு இந்த சமுதாயத்தை அழிக்க வேண்டும் என்ற நோக்கில் தான் தமிழக முதல்வர் செயல்பட்டு வருகிறார். நீங்கள் பதவியேற்ற போது என்ன சொல்லி வந்தீர்கள்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். யார் அந்த முத்துவேல்? உங்க தாத்தாவை சொல்லி, உங்க அப்பாவை சொல்லி நீங்க வரீங்க. ஆனால் எங்களுக்கு கடந்த இந்த கள்ளர் பள்ளியோ கள்ளர் விடுதியோ நீங்கள் கொடுக்கவில்லை. 1920ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து இந்த மக்கள் போரிட்டார்கள். அதனுடைய விளைவுதான் இந்த கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி முதல்வர் கள்ளர் பள்ளி எடுக்கணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அதையும் நிலுவையில் வச்சிருந்தீங்க. இப்போது நீங்கள் தன்னிச்சையாக இந்த சமுதாய மக்களை கேள்வி கேட்காமலும் இந்த மக்கள் என்ன செய்து விடுவார்கள் என்று சொல்லி நீங்கள் திட்டமிட்டு சமூக நீதி விடுதி இன்னைக்கு கேட்டேன். திருமங்கலத்துல, வடக்கம்பட்டி, எங்க பகுதியில் இருக்கக்கூடிய மதுரை மாவட்டத்தில் ஒரு 3 இடங்கள்ல வந்து நீங்க அழிச்சு எழுதியிருக்கீங்க. 3 இடம் மட்டுமல்ல, நீங்க எந்த பள்ளியும் எந்த விடுதியும் இங்க இருக்கக்கூடிய மதுரை, தேனி, திண்டுக்கல் இந்த 54 விடுதியில நீங்க எந்த இடத்துல எழுத முடியாது. இந்த அரசாங்கத்துக்கு எதிராக இந்த சமுதாய மக்கள் உங்களுக்கு எதிராக இன்றே துவங்கி விட்டார்கள் என்பதை நீங்க முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு 7/7/2025 உங்களுக்கு 7/7 என்பது அந்த 7.5 குடித்து விட்டது என்றுதான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். தமிழக முதல்வர்களே, கடுமையாக தமிழ் தேசிய ஃபார்வர்ட் பிளாக் கடுமையாக கண்டனத்தை தெரிவிக்கின்றோம். ஒரு மனச்சாட்சி இல்லாம அன்று 1920 கொடுக்கப்பட்ட பள்ளியும் அந்த விடுதியும் நீங்கள் இந்த பெயர் மாற்றம் செய்யணும்னு சொல்லுவீர்களே. சமூக நீதி என்றால் தமிழ்நாட்டில் சமூக நீதி இருக்கா? சொல்லுங்க பாப்பா. இந்த நாட்டிலே இங்க இருக்கக்கூடிய முக்குலத்தோர் சமுதாயத்துக்கு எப்போதெல்லாம் திமுக ஆட்சி வருகின்றது அப்போதெல்லாம் அடக்குமுறை தான். அதுமா இந்து பொதுவாக இந்துக்களுக்கு எதிராக வர்றது. இது போன்ற செயல்பாடுகளை இந்த அரசாங்கம் கைவிட வேண்டும். நீங்கள் ஜீவோ மட்டும்தான் போட முடியும். அங்கே இருக்கக்கூடிய கள்ளர் பள்ளியிலோ விடுதியிலோ நீங்கள் சமூக நீதி என்று எழுத முடியாது. இந்த சமுதாயம் உங்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள். தமிழக முதல்வர், நீங்கள் யாரோ உங்களுக்கு தேவையில்லாத ஒரு அறிவுரை சொல்லி பின்னாடி இருக்கக்கூடிய உங்கள் பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறார்களோ இந்த சமுதாயத்துக்கு எதிராக நீங்கள் மீண்டும் இந்த நிலைப்பாடு எடுத்து சொன்னால் விரைவில் 2026 தக்க பதிலடி கொடுப்பார்கள் இந்த சமுதாய மக்கள். ஏதோ அதை நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை. எங்களுடைய வரலாற்றை புரட்டி பார்த்தேன் என்றால் பின்வேறு வரலாற்றுகள் இந்த சமுதாயத்துக்கு உண்டு. அதன் அடிப்படையில் நீங்கள் இதை உடனே கைவிட வேண்டும். இந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும். ரத்து செய்யவில்லை என்று சொன்னால் எப்படி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நாங்கள் போரிட்டோமோ, வெள்ளக்காரனை எதிர்த்து வாங்கின பள்ளி இந்த பள்ளி. முதல்வர்களே நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கள்ளர் பள்ளி இருந்து எங்களுடைய சொந்த இடம்.
அந்த கல்லர் பள்ளி, அந்த கல்லர் விடுதி கட்டின இடம் எங்களுடைய சொந்த இடம், எங்களுடைய உழைப்பால், எங்களுடைய பொருளாதாரம், எங்களுடைய உழைப்பு, இது அனைத்தையும் போட்டு அந்த பள்ளியை விடுதியும் கட்டிருக்கோம் நாங்க. அத போற போக்குல உங்களுக்கு இந்த மக்களுடைய கருத்துக்களை கேட்காமல் நீங்கள் திட்டமிட்டு யாரோ ஒருவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு இந்த விடுதியை சமூக நீதி விடுதி என்று சொன்னால், நாங்கள் மாற்று சமூகத்துக்கு எதிராக பேசக்கூடாது என்ற வார்த்தையிலே என்று நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் உடனே எல்லா மற்ற விடுதியை நாங்க மாத்துறோம், மற்ற பள்ளியை மாத்தணும் சொல்லுவீங்க. அது வேறு, இது வேறு. இது நாங்க 20ல எங்களுடைய ரத்தத்தால் கிடைக்கப்பட்டது. எத்தனை லட்சக்கணக்கான இளைஞர்கள் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தால் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த சமூகத்தை அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் சொல்லிதான் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தில் பிரிட்டிஷ்காரன் இந்த பள்ளியை தூங்கணும்னு சொல்லி பள்ளியை இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னான். அந்த பள்ளியிலே அவர்கள் கருப்பு பாடம் கற்கக்கூடவில்லை, கைது செய்யப்பட்டிருக்கிறார் சொன்ன வரலாறு உண்டு. அப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் பிரமலைக்கல்லர் சமுதாயம், குறிப்பாக முக்குலத்தோர் சமுதாயம். அந்த மக்களுக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டு சொன்னால் அந்த திமுக அரசாங்கம், இன்றைய தமிழக முதல்வர் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்றிக்கொள்ள வேண்டும் சொன்னால் தமிழ் தேசிய ஃபார்வர்ட் பிளாக்கானது அனைத்து இடங்களில் போராட்டம் நடத்தி நீங்கள் சமூக நீதி விடுதலை என்று எழுத முடியாது. உங்களுடைய ஆட்களை அந்த பதவியிலே விடாமல் நாங்கள் தயாராக இருப்போம். விரைவிலே நீங்கள் மீண்டும் இந்த அரசாணை ரத்து செய்து மீண்டும் அரசு கல்லர் விடுதி என்று நீங்கள் வைக்குமாறு தமிழ் தேசிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொண்டும் இந்த முக்குலத்தோர் சமுதாயத்தின் சார்பிலே கேட்டுக்கொண்டு விடுவதை நன்றி, வணக்கம்.